மன்னிப்பு கேட்கறதுக்காக பேசுறோம். அப்ப இதை செஞ்சாவது அல்லாஹ் இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்றோம். அப்ப கிலாஃபத்தை தான் நாங்க கொண்டு வர போறோம்னா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா ஒரு ஜமாத் உருவாக்குங்க. அந்த ஜமாத் நீங்க டிக்ளேர் பண்ணணும், எங்களுடைய கோல் இது, இதுக்கு பேர் தான் நாங்க ஜமாத் ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு. அதுல உங்களுக்கு நம்பிக்கையானவர்களை கொண்டு நீங்க பகிரங்கமா செயல்படணும். அது செயல்படாத வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக ஏற்படுற சிரமங்களை நீங்க சகிச்சுக்கணும். அதுல நீங்க தோல்வியே வந்தாலும் உங்களுக்கு அது சொர்க்கம் கிடைக்கும். இதுக்கு பேர் பாடுபடுதல். கிலாஃபத்துக்காக நீங்க பாடுபடுறீங்கன்னு அர்த்தம். ஜமாத் இல்லாம பாடுபட்டு இந்த இண்டிவிஜுவலா 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஊருக்குள்ள 10 பேர் சேர்ந்து இப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு ஜமாத் இருக்கணும், அந்த ஜமாத்து பகிரங்கமா செயல்படணும், அதோடைய இலக்கை வெளிப்படையா தெரியணும். சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க கிலாஃபத்துக்காக வரோம்னு சொல்லணும். அது இன்னைக்கு தேதி வரைக்கும் எப்படி தெரியுமா, அந்த கடல்ல எண்ணெய் கொட்டிச்சுல வாளி வச்சு அள்ளிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியான வேலை இது. இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைங்கிறதே எங்கேயுமே கிடையாது. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத்துகள் இருக்கு. நம்ம வாழ்ற இந்த இந்தியாவில் இந்த ஜமாத்துகள் இந்த மாதிரியான இலக்கு அஜெண்டாவோட செயல்படக்கூடிய ஜமாத்துகள் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ண முடியாது, இப்படி செயல் நம்ம பட முடியாது. இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிலாஃபத்துன்னு ஒன்று இருந்தால் தானே அடுத்தது அவனுக்கு இப்படி ஜமாத்துன்னு ஒன்று தேவைமா. முதல் ஸ்டெப்பை முதல்ல செய்யுங்க. இப்போ கிலாஃபத்துக்காக ஒரு ஜமாத்து உருவாக்கிட்டீங்க, அந்த ஜமாத்து என்ன வேலை செய்யும்? இப்போ நான் என்ன பண்ணுவோம், அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? நம்ம அந்த ஜமாத்து உருவாக்கல. அந்த ஜமாத்துடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் எது, எல்கேஜி எது? அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புனா, அந்த தூதருக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு, அந்த மிஷனுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அது இப்படி போச்சு அப்படி போச்சு இன்னைக்கு இப்படி இருக்கு. இதே தான் அந்த ஜமாத்தும் பேசும். இது மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு அதை மனம் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் ரெடியாகி வராம பாருங்க, அவனை வச்சுதான் அது கிலாஃபத்து உருவாக்க போறோம். ஸோ கிலாஃபத்துக்காக ஒரு அமைப்பு உருவாக்குனா அந்த அமைப்பு என்ன செயல்படுமோ ஆல்ரெடி அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். முதல் பணி எது? மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தாவா செய்யறது. அப்ப அந்த தாவாவை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுவே பெரிய ப்ராசஸ்ங்கிறோம். எப்போ செய்ய போறீங்க? இதுவே பெரிய ப்ராசஸ். இதை முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேருக்கும் நீங்க சொல்லுங்க, முதல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா பேருக்கும் சொல்லுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அது முடியறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதை தாவா செய்யறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதற்கப்புறம் ஜமாத் உருவாக்குறதுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு, அதுவும் இல்லாமல் அந்த ஜமாத் உருவாக்குற தகுதியும் எனக்கு இல்லை. அது மாதிரி ஒரு லீடர்ஷிப் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றதுனால ஏதோ என்ன பெரிய லெவலில் நினைச்சுக்கிறாங்க. அப்போ இதுதான் ஸ்டேட்டஸ். அப்போ இப்போ இந்த பேட்டர்ல தான் நம்ம வேலை போட முடியும். ஸோ எல்லாம் வியாபாரம் செய்யுங்க, உழைப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக உங்களால் முடிந்த அனைத்து எஃபர்ட் போடுங்க. என்ன எஃபர்ட் போடணும்? நீங்க எப்படி பிசினஸ்ல யோசிச்சீங்களோ அப்படி உட்காந்து இப்படி யோசிங்க இந்த மேட்டருக்கு. அப்ப அல்ல அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். பிசினஸ் நீ எவ்வளவு ஐடியா பண்ண, இதுக்கு எவ்வளவு, அதான் சொல்றேன்ல, இந்த கம்பேரிசன் யார் பண்ணுவா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வாரு, நீங்க மறுமைக்காக எவ்வளவு உழைச்சிங்க, துனியாவுக்காக எவ்வளவு உழைச்சிங்கன்னு நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். யாருடைய உழைப்பு மறுமையை நோக்கி இருக்குது, யாருடைய உழைப்பு துனியாவை நோக்கி இருக்குன்னு நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேங்கிறான்ல. வாத்தியார் யாரு உங்களுக்கு சரி மார்க் போடுறது? அல்லாஹ் பேப்பர் திருத்த போறான். அப்ப அதனால உங்க மனசாட்சியோட உங்களால எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளவு எஃபர்ட் உங்களால போட முடியுங்கிறது அல்லாஹ் தெரியும். போட்டது எவ்வளவுன்னு தெரியும், எவ்வளவு முடியும்னு தெரியும். உங்க பிசினஸ் எவ்வளவு பெருசுன்னு அல்லாஹ் தெரியும். உங்க தாவா எவ்வளவு பெருசுங்கிறது அல்லாஹ்